தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 1:18 சத்தியத்தை அநியாயத்திலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஏற்றுக்கொள்வதற்கு சிறிது கடினம்தான். இந்தியாவில், குறிப்பாக நார்த் இந்தியாவில் இதை வெளிப்படையாக நான் பேசுகிறேன் என்று நீங்கள் கோபம் கொள்ளாதீர்கள். நார்த் இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை குறைந்துள்ளது. அதற்கு காரணம், தற்பொழுதுள்ள அரசாங்கம் கிறிஸ்தவர்கள் வேண்டாம் என்று நினைக்கிறார்கள். அவர்களுடைய ஆலயங்கள், அவர்கள் கூடும் இடங்கள் மற்றும் பல்வேறு காரியங்களை செய்து அவர்களை கொடுமைப்படுத்துகிறார்கள். அவருடைய ஆலயங்களை இடித்திருக்கிறார்கள், எரித்திருக்கிறார்கள். எத்தனை பேர்களை அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. அவர்கள் சத்தியத்தையே அடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் வெளிப்படுத்தப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று நாம் ஏற்றுக்கொள்ளலாமா? இருக்கலாம். ஒருவேளை அடக்குமுறைகளை அவர்கள் கையாண்டால் எப்பொழுது நேரம் வருமோ அப்பொழுது தேவனுடைய காரியங்கள் செயல்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்படி பல்வேறு இக்கட்டுகளில் தேவனுடைய பிள்ளைகள் பல்வேறு இடங்களில் காணப்படுகிறீர்களா? உங்களுடைய காரியங்களில் நீங்கள் சங்கடப்பட்டு இப்படி தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் அடக்குகிறார்களே என்ற சங்கடத்துடன் நீங்கள் காணப்படுகிறீர்களா? சங்கடப்படாதீர்கள். நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை செய்யுங்கள். சத்தியங்களை போதியுங்கள். சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஏற்ற நேரத்தில் தேவன் எல்லா காரியங்களிலும் இருந்து உங்களை விடுதலையாக்குவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.